தியாகிகள் யார்? தியாகிகள் என்ன? விட்டு கொடுத்து போறது, மன்னிச்சு போறது, யாரா இருந்தாலும் போனா போறேயா அப்படிங்கிறது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பணிவா போறது, இறங்கி போறது, தியாக மனப்பான்மையில இருக்கிறது, விட்டு கொடுத்து போறது, சொல்ல போனா சுருக்கமா சொல்ல ஏமாளிகள் இல்லைங்களா? இது யாரு? பொதுவா இந்த குணாதிசயங்களை பிரதிபலிக்கக்கூடியவர் வேற யாரும் இல்லை, குரு பகவானே. சரிங்களா? குரு ஒருத்தர் ஜாதகத்துல அதீதப்படியான வலுவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வலுத்து இருக்கிறார் ஜாதகத்துல அப்படின்னா நிச்சயமா அந்த ஏமாளித்தனம் இருக்கவே. குரு ரொம்ப வலுத்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் கடகத்துல இருந்தாலோ மீனத்துல இருந்தாலோ தனுசுல இருந்தாலோ, அதே மாதிரி தன் வீட்டை தானே பார்க்கும் அமைப்பு, மேசத்துல இருந்து தனுசை பார்த்தாலும், விருச்சிகத்துல இருந்து மீனத்தை பார்த்தாலும், சிம்மத்துல இருந்து தனுசை பார்த்தாலும், மிதுனத்துல இருந்து தனுசை பார்த்தாலும் இந்த பலன்கள் இருக்கவே செய்யும். அதே மாதிரி கண்ணில இருந்து மீனத்தை பார்த்தாலும் இந்த பலன் இருக்கவே செய்யும். ஏன்னா அவர் வீட்டை பார்த்து அவரே பலப்படுத்துவார். ஸோ பலமா இருக்கிறார் குரு அப்படிங்கிறத அங்க நமக்கு தெளிவா தெரியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி பிரதிபலிப்பாங்கன்னா, ஒரு நல்ல விட்டு கொடுத்து போற தன்மை இருக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த குரு வலுத்த ஜாதகத்தை. அதே சமயம் ஏமாளித்தனமும் இருக்கும், தியாக மனப்பான்மை இருக்கும், மன்னித்து போகும் பக்குவம் இருக்கும், பொறுமைசாலிகளா இருப்பாங்க. எதா இருந்தாலும் யோசிச்சு நிதானிச்சு ஒரு பெரிய மனுஷ தன்மை இருக்கும். இதே இது வக்ர குருவா இருந்தா இது அப்படியே உல்டாவா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் இருக்காது அவங்களுக்குள்ள. உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கொஞ்சம் பங்கப்பட்ட ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிவர்ஸ்ல இருக்கும். இது பூராமே வக்ரம். குரு இதோட கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கும். கொஞ்சம் அந்த மன்னித்து போற பக்குவம்லாம் இருக்காது, பெரிய மனுஷ தோரணை அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்குங்கும் போது வெளியில தெரியாது ஜாதகம். சரிங்களா? ஸோ தியாகிகளா இருக்கிறது தப்பு இல்லை, ஏமாளித்தனமா இருக்கிறது நிச்சயமா தப்பு தான். அதனால குரு வலுத்த ஜாதகங்கள் லக்னத்தை குரு பாக்குறாரு அப்படிங்கும் போது இந்த பலன் வரவே செய்யும். 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா குரு லக்னத்தை பார்ப்பாரு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருந்தா சமசப்தமா லக்னத்தை பார்ப்பாரு, 9ஆம் இடத்துல இருந்தாலும் பார்ப்பாரு. அதனால லக்னத்தை குரு பார்த்தாலும் இந்த பலன்கள் வரவே செய்யும். ஸோ குரு வலுத்து இருக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்துல உண்மையாவே எல்லாமே இருக்கான்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்கு வாங்க. சரிங்களா? ஒரு பண விஷயமாகட்டும், மெயினா பண விஷயத்துல ஏமாறுறது, ஏமாளி பட்டம் கட்டுறது, இறங்கி போறதுனால அந்த ஒரு தியாக மனப்பான்மையில் இருக்கிறது ஈஸியா ஏமாத்திடுவாங்க. ஸோ குரு வலுத்த ஜாதகர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சரி, அதே மாதிரி லக்னத்துல குரு இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கு. ரொம்ப அதீத நல்லவன், ஏமாளித்தனம், ஏமாந்து போறது, மெயினா ஏமாந்து போறது, தியாக மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொறுத்து போறது, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கும். ஏமாந்துருவாங்க ஈஸியா, டக்குன்னு அவங்க சொல்றதை நம்பிடுவாங்க. இதுதான் குரு. ஸோ லக்னத்துல குரு இருந்தாலும் இந்த எஃபெக்ட் வரும். சரிங்களா? லக்னத்தை குரு பார்க்கறதும் அப்படித்தான், லக்னத்துல குரு இருந்தாலும் அப்படித்தான். இது போக வர்க்கோத்தமம், குரு வர்க்கோத்தமமானாலும் இந்த இது இருக்கும், பவரா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நவாம்ச கட்டத்திலையும் ராசி கட்டத்திலையும் அவர் ஒரே இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நிச்சயமா அவர் பலமா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜாதகத்துல. இதெல்லாம் தனிச்ச குரு நான் சொல்றது. சரிங்களா? வேற பாவர்களால் மங்கப்படக்கூடாது. சனியோ இல்ல ராகு கேது கூட கூடி உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா சுத்தமா இந்த இதெல்லாம் இருக்காது, வேற மாதிரி இருப்பாங்க. குணாதிசயங்கள் காம்பினேஷன்ஸ் உள்ள மிக்ஸ் ஆகும் போது குருவா இருக்க மாட்டாரு. சரிங்களா? ஸோ நெருங்கி போகும்போது பலன்கள் மாறிடும். சரிங்களா? ஸோ குரு தனிச்சு பலமா இருக்கிறவங்க தியாக மனப்பான்மை, இறங்கி போறது, மன்னிக்கும் குணம், பொறுத்து போகிறது, சகிப்புத்தன்மை, இது எல்லாமே இருக்கும். ஸோ குரு கெட்டாலும் மேன்மக்களே, அதுதான் குரு.